வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏற்கனவே நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோஸ் போட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த லாக்டவுன் பீரியடில் கிட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய ட்ராயிங் வீடியோஸும் நாங்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தோம் கிட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் ட்ராயிங் மாதிரி கற்றுக்கலாம். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டைமோட வேல்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் ஒரு டே போயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது திருப்பி வராது. ஒரு நாள் போனோன்னா அது போனது தான். டைம் இஸ் ப்ரீசியஸ், டைம் இஸ் கோல்டு எப்படினாலும் சொல்லலாம். எப்படி நம்ம லைஃப்பில் உயிர் போயிடுச்சுன்னா நமக்கு திருப்பி கிடைக்காதோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒரு டே போயிடுச்சுன்னா நமக்கு திருப்பி கிடைக்காது. இப்போ வந்து டைமை வந்து மணியோட கம்பேர் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 40,000 சேலரி வாங்குற ஒரு பர்சனாக இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 days ஹாலிடேஸ் அப்படின்னா மந்த்லி நீங்கள் ஒரு 22 days ஒர்க் பண்ணுறீங்க. பர் டேஸ்க்கு 8 hours நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 196 hours கிட்ட. இதே வந்து அப்போ 200 hours வச்சுக்கோங்க மந்த்லி. 200 hours ஒர்க் பண்ணி 40,000 சேலரி வாங்கினா உங்களோட 1 hour வேல்யூ வந்து 200 rupees. ஸோ அப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், நான் வந்து என்னோட 1 hour வேல்யூ 200 rupees, நான் அதுக்கு ஈக்குவலான வேலையை தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கே கூட நீங்கள் 40,000 வாங்கல, உங்களோட எய்ம் கோல் வந்து அது மாதிரி இருக்குன்னா இப்போ அதுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தான வேலையை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைம் வந்து நான் மணியோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஒருத்தரோட டைமோட வேல்யூ வந்து 1 hour வந்து ஒரு 5,000 இருக்கலாம். இன்னொரு ஒரு பர்சனோட வேல்யூ வந்து அந்த 1 hour ஈக்குவல் டு 1 lakh கூட இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அதுக்கு அவ்வளோ ஒர்த்தான வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ நம்மளோட டைமோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது நம்மளோட எய்ம் கோலை வச்சோ இல்லை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதை வச்சோ நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு என்னோட 1 hour வேல்யூ இது. ஸோ அது அந்த அளவுக்கு ஒர்த்தான வேலையை தான் நான் பண்ணுறேன்னா, இல்லை சும்மா வந்து லாவிஷாக வந்து ஒரு டிவி பார்த்து வெட்டியாக அரட்டை அடித்து வேஸ்ட் பண்ணுறேனா அப்படிங்கிறது நீங்களே வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படிலாம் நம்ம லைஃப்பில் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் டைம் வந்து ஒரு நல்லா மேனேஜ் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறேன். முன்னெல்லாம் வந்து இப்போ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து லேண்ட்லைன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லேண்ட்லைன்லாம் பேசுகிறப்ப அவங்க டெலிஃபோன் நம்பர் சொல்கிறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே பக்கத்துலேயே உங்கள் ஃபோன் பக்கத்தில் ஒரு டைரி, அங்கே ஒரு பேப்பர் பேடு, ஒரு பென்சில், எரேசர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் ஒரு கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி டேபிள் வச்சுருக்கீங்கன்னா அங்கே ஒரு எரேசர், பென்சில், பென்னு எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அங்கே யூஸ் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே யூஸ் பண்ணுறதுனா இப்போ உங்களுக்கு ஃபோன் தேவைப்படுறப்ப அவசரமாக தேவைப்படுறப்ப நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இது மாதிரி மல்டி பர்பஸ் பொருள்லாம் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சிசர்ஸ், வந்து கிச்சனில் வந்து ஒரு பால் பேக்கெட் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் வேணும், ஹாலில் ஒன்று கட் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும், மேட்ச் பாக்ஸ் கிச்சன்லேயும் வேணும். இப்போ சால்ட் மாடல் ஒரு தீபம் வைக்கிறதுக்காக அவங்க ஒரு மேட்ச் பாக்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து 2, 3 அப்படின்னு வாங்கி எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டு அங்கே எடுத்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து திருப்பி வச்சுருங்க. இதனால் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். வீட்டில் வந்து புதுசாக ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளுக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எப்படி குழந்தை பிறந்தா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறோமோ அதே மாதிரி இது வந்து இந்த புக்ஸ் வைக்கிறதுக்கான செல்ஃபு, அதில் இந்த புக்ஸு இந்த இடத்துல வச்சுருக்கேன், இது என்னோடய ட்ரெஸ்ஸு இதை இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பொருள் நீங்கள் புதுசாக வாங்கினீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதே இடத்துல அதை வைப்பீங்க, திருப்பி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வைக்கவும் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருக்குன்னா அவங்களுக்கே தெரியாது. ஸோ அது மாதிரி இதெல்லாம் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ வந்து இப்போ ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரெஸ் கொஞ்சம் அடிக்க வச்சுட்டு திருப்பி புதுசாக இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன், இந்த வீக் நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் ஆர்கனைஸாக வைக்க கற்றுக்கோங்க. ஈவன் உங்கள் வீட்டில் ஸ்கூல் போகிற கிட்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஷூஸ்லாம் இங்கே வைக்கணும். இப்போ வீக்கை வந்து ஒன்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வச்சுப்பாங்க, ஸோ அதை இங்கே வைக்கணும், யூனிஃபார்ம் இங்கே வைக்கணும், வீட்டுக்கு வந்தால் வந்து ஸ்கூல் பேக் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டிசிப்ளினாகவும் இருக்கும், வீடும் நீட்டாக இருக்கும். காலையில் திருப்பி பறக்க தேடாமல் உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாமல் காலையில் உள்ள டென்ஷனையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் சில வேலைகளில் நம்ம வந்து மொத்த கூட்டம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களோட ஷர்ட்டில் ஒரு பட்டன் உடஞ்சிருச்சு, நீங்களும் உங்கள் கிட்ட சொல்லி பார்க்குறீங்க,
எனக்கு கொஞ்சம் வந்து பட்டன் தைச்சு கொடு. ஏன்னா உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக தைச்சு ஃபினிஷிங் வராது. ஸோ உங்கள் பட்டன் வந்து தைக்கணும். இல்லைன்னா வந்து அந்த நல்ல ஷர்ட் வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறீங்க. உங்கள் ஒய்ஃப் கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க டைம் இல்லைங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு வீக்கெண்டில் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த சட்டைக்கு கரெக்டான ஒரு பட்டன், அந்த என்ன பட்டனும் அவங்க எதாவது வச்சு தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்டன், ஒரு ஊசியில் கரெக்டான அதே கலர் நூல் எல்லாத்தையும் நூலையும் கோர்த்து ஊசியில் ஒரு நூல் பட்டனு சட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா ஓகே, அவங்களுக்கு எல்லாமே கையில் கொடுத்துருங்க. ஸோ அவங்க உடனே வந்து ஈஸியாக தைச்சி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சில வேலைகளுக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியும் நம்மளோட வேலையை நம்ம வாங்கிக்கலாம். இப்படியும் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா வேலையும் நம்மளே தலையில் எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் டைமுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்கு இல்லையா? இப்போ வந்து உங்களோட டைமோட ஒர்த்து வந்து 500 ருபீஸ். ஒரு 4 ஹவர்ஸோட ஒர்த்து வந்து 2000 ருபீஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ஒரு கம்பெனி மேனேஜராக இருக்கீங்க, பெரிய வேலையில் இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் வேலைக்கு ரிலேட்டடான செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்கும். இப்போ அதான் சொன்ன உங்கள் டைமுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்கும். அவர் போய் இல்லை நான் வந்து பணத்தை மிச்சப்படுத்துகிறேன், என் வீட்டோட ஒட்டரை நானே அடிக்கிறேன், கடையில் போய் உங்கள் டைமுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்கிறப்ப அதுக்கு ஒர்த்தான வேலையை தான் நீங்கள் செய்யணும். பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காருன்னா அவருக்கு அவரோட ஆஃபீஸ் ரிலேட்டடாகவே செய்ய வேண்டிய வேலை, அவரோட ப்ரொமோஷனுக்காக செய்ய வேண்டிய வேலை, அவர் தொழிலுக்காக அவர் கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கும். அவர் போய் நான் வந்து 5 ரூபா 10 ரூபா மிச்சம் படிக்கிறேன், நானே போய் மார்க்கெட்டில் போய் காய் வாங்குறேன், நானே என் வீட்டு ஒட்டடை அடிக்கிறேன், நானே வந்து என் வீட்டோட சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்லாம் பண்ணுறேன், நான் அதுக்குள்ள காசுல பண்ணக்கூடாது. ஸோ வந்து அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி அந்த மாதிரி வேலைகளை வேறு யாரையாவது வச்சு செஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதனால் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் கேரியர் ரிலேட்டடாகவோ உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கோ நீங்கள் ஏதாவது பண்ணால் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணணும். இன்னும் வந்து சொல்லப்போனால் சில சமயம் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒருத்தவங்க 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 10 × 8 80 ப்ளஸ் அவரோட 8 ஹவர்ஸ். ஸோ அவரோட ஒரு நாளுங்கிறது இந்த 10 தொழிலாளிகளோட 8 மணி நேரம் ப்ளஸ் அவரோட 8 மணி நேரம் சேர்த்து 88 மணி நேரம் ஒர்த்துள்ள அவரோட டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறார், அன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஆர்டர் அன்றைக்கி அவங்க டெலிவர் பண்ணணும் அப்படின்னா எப்போதும் போல அந்த சூப்பர்வைசர் வந்து அந்த லேபர்ஸ்கிட்டலாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும், எல்லோரும் முடிச்சுங்க அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு போனாங்கன்னா அந்த லேபர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஓகே எப்பொழுதும் போல சூப்பர்வைசர் நம்ம நினச்சிடாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட ஷிஃப்ட் டைம் வந்துட்டு அவங்க கிட்ட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்க்குறாரு எல்லா வேலையும் பாதியிலே கிடக்கு, அவங்களால கொடுத்த அந்த ஆர்டர் வந்து கொடுக்குறேன்னு சொன்ன நேரத்தில் கொடுக்க முடியாமல் போகுது. இது மாதிரியான இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ சொல்லலையே நீங்கள் என்ன சொல்லணும், இன்றைக்குள்ளார இந்த ஆர்டரை இன்றைக்கி நம்ம டெலிவர் பண்ணணும், அதனால் போகவே கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அவர் சொல்லியிருந்தாருன்னா அவங்களும் ஓகே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலையை முடிச்சுட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் எஃபெக்டிவாக அவங்க வேலையை செஞ்சுருப்பாங்க, போகவே முடிச்சுட்டும் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம மேலே இருக்கிறவங்க ப்ராப்பராக கீழே அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணாதனாலையும் அந்த வேலை ஒழுங்காக நடக்காமல் போகும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட நேரங்கிறது வேறுபடும். ஒரு தொழிலாளிக்கு ஒரு 8 மணி நேரங்கிறது, அதுக்கு மேலே இருக்கிற 10 பேர்த்த மேய்க்கிற ஒரு முதலாளியோட 8 மணி நேரங்கிறது இவங்க எல்லாரோட நேரமும் சேர்ந்து அவரோட நேரம். ஸோ அதை வந்து அவர் முன்னாடியே வந்து அவங்களுக்கு இன்றைக்கி என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னு ப்ராப்பராக பிளான் பண்ணி வேலை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு 8 மணி நேரத்துக்கான வேலையை கொடுக்கல, 2 மணி நேரத்துக்கான வேலை தான் இருக்குன்னா அவங்க அதை மட்டும் செஞ்சுட்டு வெட்டியாக தான் போவாங்க. ஸோ அதனால வந்து அந்த கம்பெனிக்கும் அது ஒரு இழப்பு தான். ஸோ இந்த ஆங்கிளையும் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி யோசிக்கணும். ஓகே, இதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு வந்து பர்சனலாக லைஃப்பில் பெரிய கோல்ஸ் இருக்கிறப்ப தான் நீங்கள் வந்து டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் உங்களுக்குன்னு வந்து எந்த வயசுலதான் இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோலை நோக்கி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் டைம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணவும் செய்வீங்க. இன்னும் சார் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் மாதிரி இப்போ ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இப்போ அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் எல்லா வேலையும் தேவையில்லாத வேலையெல்லாம் அவர் தலையில் இழுத்து போட்டு கட்டிட்டு இருக்கிறதுனால அவர் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்காரு. பட் அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த வேலையை நீ செய்கிறேன், உனக்கு கீழே இருக்கிற வேலை கொடுத்து செய்யலாமே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் இதை சொல்லி புரிய வச்சு செய்கிறதுக்கு அதுக்கு நானே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஒரு தடவை 2 தடவை உங்களுக்கு கீழே உள்ள சபார்டினேட்ஸ்க்கு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்து ஃபஸ்ட் டைம் செலவாகலாம். ஆனால் அடுத்தடுத்த டைம் வந்து அவங்களே செஞ்சுருவாங்க. ஸோ எல்லாரோட வேலையும்
இழுத்து போட்டுக்கிட்டு ஒரு பர்சன் செய்யணும்னு அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் எதை டெலிகேட் பண்ண முடியுமோ அதை டெலிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு உள்ள வேலை செய்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேவா? அதே மாதிரி சில நேரங்களில் சில வேலைகளுக்கு ஆள் வச்சு அவங்களுக்குன்னு உள்ள பணத்தை கொடுத்துட்டு அந்த வேலையை அவங்ககிட்ட வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர, அப்படின்னா தான் உங்களுக்குன்னு டைம் கிடைக்கும். நீங்கள் வந்து எதுக்காக உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக பண்ண முடியும். சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நாங்கள் வந்து அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.